இன்னும் எத்தனை மிஷின் வாங்கணும்னாலும் நான் புது கம்பெனி தேடி கண்டிப்பா போக மாட்டேன். எனக்கு நான் ஃபீல் பண்றது ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங் மிஷின். நான் வந்து அவருக்கு கஸ்டமரா இருந்தாலும் அந்த கஸ்டமருங்கிறத தாண்டி ஒரு ஓன் பிளட் ரிலேஷன் எப்படி பேசிக்குவாங்களோ பேச ஆரம்பிச்சு கடைசியில வந்துட்டு அவர் நான் தம்பியுமே அவர் அண்ணன் பாரு. ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ருத்ரா ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கோம். 2 years பிஃபோர் வந்து ஆட்டோ பவர் பேக் கம்பெனில இருந்து நம்ம பேக்கிங் மிஷினை உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அந்த மிஷின் இப்போ எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, நம்மளோட சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னு கஸ்டமர் கிட்டே டைரக்டா ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் வாங்க. வணக்கம், என்னோட பேர் முத்தமிழ் செல்வன். பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல நம்ம இருக்கிறோம். இந்த செக்டருக்குள்ளார நான் வந்து கரெக்டா ஒரு 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துல இப்ப நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஒரு 2.5 வருஷம் ஆகுது. நம்ம எப்படி இதுக்குள்ளார வந்தோம்னா நம்ம ஏற்கனவே வேற ஒரு கம்பெனியோட பொருளை எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஏஜென்சி மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்துட்டு நமக்கு சப்ளை கொடுக்கறது டிலே, மற்ற குவாலிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது. அப்பதான் சரி ஏன் நம்மளே இதை ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ஃபுட்ஸ். ஓகே சார், ஓகே. பிராண்டோட நேம் ருத்ரா ஸ்நாக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கிறது இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு லேபர்ஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஃபீல் பண்றது ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங் மிஷின். இந்த பேக்கிங் மிஷின் வந்துட்டு நான் ஆட்டோ பவர் பேக் பாண்டிச்சேரி மிஸ்டர் ஞானவேல், அதாவது மிஸ்டர்னு சபநாகரிகத்தையா சொல்றேன், தம்பி ஞானவேல் அதுதான் உண்மை. நான் அவர் என்ன அண்ணனுக்கு கூப்பிடுவாரு, நான் அவரை தம்பின்னு கூப்பிடுவேன். எங்களுக்கான உறவு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு நான் வந்து அவருக்கு கஸ்டமரா இருந்தாலும் அந்த கஸ்டமருங்கிறத தாண்டி ஒரு ஓன் பிளட் ரிலேஷன் எப்படி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும். ஆரம்பத்துல அவரை சந்திச்ச முத நாள் சாருன்னு அவரு அண்ணனாரு. அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சு கடைசியில வந்துட்டு அவர் நான் தம்பியுமே அவர் அண்ணன் பாரு இப்படியேதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த தம்பி கிட்ட எப்படி பேசுறணும் சகஜமா, அதாவது ஒரு கம்பெனியோட ஓனர் அப்படின்ற சிந்தனையில நான் பேசினது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அவர்கிட்ட ஒரு சொந்த தம்பி கிட்ட நிறை குறை எதா இருந்தாலும் சொன்னோன்னா அதை வந்துட்டு முழு மனசா திருப்தியா கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷனை உடனே சொல்லக்கூடியவர். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் பாண்டிச்சேரிக்கு போனது வந்துட்டு கடலூர்லயும் பாண்டிச்சேரிலையும் ஒரு 2 வேற கம்பெனிஸை இந்த மிஷின் வாங்கறதுக்கு தான் வேற கம்பெனிஸை பாக்குறதுக்கு போனேன். அங்க வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரமேஷ்ன்னு சொல்லியிருக்காரு. அவரு வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஞானவேல்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு பெஸ்டா பண்ணி கொடுக்குறாரு, நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்து நிறைவா இருந்துச்சுன்னா அவர்கிட்ட வாங்கிக்கோங்க, நல்ல பையன், நமக்கு தெரியும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அப்ப நாங்க போயிட்டு அங்க பார்க்கும்போது தம்பி இருந்தாரு, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பார்த்தோம். அப்ப நான் கேட்கும்போது, நான் கொஸ்டின்ஸ் இந்த மிஷினை பத்தி கேட்கும்போது ஆல்ரெடி இருந்த மற்ற கம்பெனில அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை விட இவரு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சில டவுட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆனா எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அப்ரோட்ல வேலை பார்த்துருந்தேன். அங்க இந்த மிஷின்ல எல்லாம் கொஞ்சம் சூப்பர்வைசரா இருந்தேன். அதனால இந்த மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியும். இந்த மிஷின் இல்ல, வேற மாதிரி மிஷின். ஆனா அந்த இது பொதுவான மிஷின் நாலேஜ் இருக்கு. இது அந்த மிஷினோட நாலேஜ் வந்ததுனால நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்டேன். இது எப்படி, இதுக்கு என்ன இது அப்படி கேட்கும்போது அவங்க இன்னும் மற்ற கம்பெனிகள்ல இருந்த அந்த மேனேஜர்ஸுக்கோ ஓனர்ஸுக்கோ எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. அவங்க வந்துட்டு ஸ்டாஃப்ஸை தேடினாங்க. அந்த டைம்ல ஸ்டாஃப்ஸ் இல்லை. இவர்கிட்ட வந்துட்டு நான் கேட்கும்போது இவரே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இவர் வந்துட்டு எனக்கு சடனா இது எப்படிங்கன்னா இது எப்படி இந்த மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே அப்படின்ட்டு மற்ற 2 கம்பெனில வாங்கின கொட்டேஷனையும் வச்சுட்டு இவர்கிட்ட ஒரு கொட்டேஷன் போட்டேன். கொட்டேஷன் கொடுத்தாரு. கொட்டேஷன் கொடுக்கும்போது இதுதான் மெயினே, கொட்டேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கும் இவருக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு 40,000 ரூபாய் கம்மியா கொடுத்தாரு. இவர் கொடுத்த இது வந்துட்டு, அதாவது அவங்க சொன்னதை விட எனக்கு 40,000 ரூபாய் கம்மியா கொடுத்தாரு. பிளஸ் அவங்க வந்து இந்த லேடர் இருக்கு பாருங்க, இதை காட்டுங்க, இந்த லேடருக்கு வந்து 15,000 ரூபாய் தனியா கேட்டாங்க. இவர் வந்து இன்க்ளூடிங் லேடரோட எனக்கு தரேன். இதுக்கு இவர் தனியா எனக்கு வேணும்னாரு. இல்ல எனக்கு
இது எனக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னேன். அது எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அந்த இதுக்கு எனக்கு காசு வாங்கல. அந்த மாதிரி தான் எங்களோட உறவு ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு இவரு மேல எனக்கு ஒரு திருப்தி வந்து இவர்கிட்டயே நான் மிஷின் ஆர்டர் கொடுத்தேன். ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு 2020 என்னோட ஞாபகம் கரெக்ட்னா 2022 டிசம்பர் டிசம்பர் ஃபர்ஸ்ட்லயே, அதாவது டிசம்பர் ஒரு 5ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த மாதிரி டைம்ல எனக்கு டெலிவரி கொடுத்தாங்க. இப்போ 2 வருஷம் கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்றது வந்துட்டு, இப்போ ஒரு சர்வீஸ், அதாவது இந்த மிஷின் வாங்குறவங்க ஃபர்ஸ்ட் எது கவனத்துல பார்ப்பாங்கன்னா, புதுசா மிஷின் கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு இன்னைக்கு. அதாவது மார்க்கெட்ல நீங்க யூடியூப்லயோ கூகுள்லயோ போயிட்டு ஒரு பேக்கிங் மிஷின் போட்டீங்கன்னா ஒரு 1000 கம்பெனி வரும். நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதாவது புதுசா நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி புதுசா விற்கிறதுக்கு. ஆனா வித்ததுக்கு அப்புறம் இதுல எப்படி வச்சாலும் சின்ன சின்ன இதெல்லாம் அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு டெக்னீஷியனை அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம்னா லேட் பண்ணுவாங்க. நான் சொல்றது நம்ம கம்பெனில இல்ல, பவர் பேக்ல இல்ல. அதுதான் எனக்கு இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தம்பிகிட்ட ஞானவேல்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஈவன் நைட்டு நான் ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணா கூட, என்னன்னா இப்ப டைம் இப்ப போய் ஃபோன் பண்றீங்கன்னு நான் அவர் சொன்னதில்லை. நைட்டு 10 மணி ஆயிடுச்சுன்னா நான் கால் பண்ண மாட்டேன். அது அப்படி ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு ஒரு 9:30 10 மணிக்கு நம்ம கால் பண்ணா கூட, நம்ம ஈவினிங் கால் பண்ணியிருந்தா கூட திருப்பி அவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மைண்ட்ல வச்சுட்டு, அண்ணா மதியம் கால் பண்ணீங்களே நான் கேட்டேனே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு அவர் திருப்பி என்கிட்ட கேட்பாரு. அதுதானே முக்கியம். ஏன்னா இப்ப அவரு கஸ்டமர் கேட்டாரு, அதுக்கான சொல்யூஷனை சொல்லிட்டோம், அவர் பண்ணிட்டாரு சரியா இருக்கும், அதான் நமக்கு கால் பண்ணலன்னு விட்டுட்டு போனதில்லை. நான் இன்னொரு பிரச்சனை சொல்லி கேட்கும்போது மதியத்துல இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் ஒரு 2 மணி ஒரு 1 மணிக்கு இந்த மாதிரி டயத்துல நம்ம ஒரு கேட்குறோம் அப்படின்னாக்க, அப்போ சொல்யூஷன் சொல்லியிருப்பாரு, சரியா இருக்கும், ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலையை பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அதனால நானும் திருப்பி அவர் அப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் கூப்பிட மாட்டேன். அவர் திருப்பி நைட் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி எனக்கு கால் பண்ணுவார். ஆனால் மதியம் நீங்கள் கேட்டீங்களே சொல்யூஷன் சரியாயிடுச்சா சால்வ் ஆயிடுச்சா உங்களுக்கு திருப்தியா இல்லை அப்படி சால்வா ஓகே, கொஞ்சம் அந்த இதில் இன்னொரு இதில் சின்ன ஒரு இது இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் அதுக்கு இதை பண்ணி பாருங்க, இப்படி பண்ணுங்க. அதாவது நான் இவர்கிட்ட மிஷின் வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு மோஸ்ட்லி ஆள் வேணும்னு நான் சொன்னேன்னா உடனே அனுப்பி விட்டுருவார். அதிகபட்சம் அவர் கேட்குற டைம் வந்து ஒரு நாள், மறுநாளே இன்னைக்கு சொன்னோன்னா நாளைக்கு அனுப்பி விட்டுருவாங்க. உடனுக்குடனே வந்துருவாங்க, டெக்னீஷியன் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னும் வந்துட்டு சர்வீஸ் இவங்களது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். இவரு கொடுக்குற மாதிரியான சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இந்த ஃபீல்டில் நான் இந்த ஸ்நாக்ஸ் ஒரு 8 வருஷமா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமா நம்ம சொந்தமாக ஓன் மேனுஃபேக்சரராக மாறி இருக்கோம். இந்த 8 வருஷத்துல நான் ஏற்கனவே எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனிஸில் எனக்கு ஸ்டாக் வர டிலே ஆகும். என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, மிஷினு ரிப்பேரு, டெக்னீஷியன் வரல போகலை, அந்த மாதிரி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க 3 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு 1 வாரம்லாம் வெயிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்ககிட்ட இப்போ ஆட்டோ பவர் பேக்கில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 2 வருஷத்துல என்னோட அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேர் கிடைக்காம வேணா ஒரு நாள் டிலே ஆயிருக்கு. ஆனால் அவங்க டெக்னீஷியன் வரலன்னு சொல்லி எனக்கு டிலே ஆனதில்லை. அது கூட அந்த ஸ்பேரு கூட இன்கேஸ் அவங்க கிட்ட கையில் இல்லை அப்படின்னாலோ ஏதோ ஒரு இதுனா இஷ்யூஸ்னா கூட அதையும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஹெட்டேக் ஆக மாட்டார். அவரே எங்கே வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து வாங்குறதுக்கு கூட என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஸ்பேருக்கு வந்துட்டு நம்மளை டைரெக்டாக ஜிபே பண்ணிவிடுங்க, அந்த எண்ணத்துக்காகன்னு சொன்னாக்க. இப்போ அவங்க வாங்கி நமக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க இது கமிஷன் வச்சுட்டாங்களோன்னு நினைக்கல மனுஷனோட மூளை. அதுக்காக வேண்டி என்ன செய்வாருனாக்க, அந்த எங்கள் சர்வீஸுக்கு என்ன இதோ அதை எங்கள்கிட்ட கொடுங்க, அந்த மிஷினுக்குள்ள அந்த ஸ்பேருக்குள்ள காஸ்ட்டை நீங்கள் அங்கே டைரெக்டாகவே பே பண்ணிக்குவாங்க, பில்லு கொண்டு அங்கே உங்களுக்கு நமக்கு அந்த ஸ்பேர் வரும்போதே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு நல்ல பர்சன். எனக்கு வந்துட்டு இந்த சீலர் ப்ராப்ளம் வந்துச்சு, கால் பண்ணி கேட்டேன், சொல்யூஷன் சொன்னார். எனக்கு செய்ய தெரியலன்னா செஞ்சு பார்த்தது இது வரல. ஏன்னா உள்ளுக்கு ஒரு ஸ்பேர், ஒரு சின்ன ஒரு ஸ்பேரு பிரச்சனை இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க திருப்பி அதே மாதிரி தான் எனக்கு வருது, எனக்கு ஃபுல்ஃபில் இல்லை, நீங்கள் உங்கள் டெக்னீஷியன் அனுப்புங்கன்னு சொன்னேன். உடனே நேற்று சொன்னேன், இன்னைக்கு காலையில்
நான் கம்பெனிக்கு வந்துட்டு 8:30 வரேன்னா 8:15 அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னா நீங்கள் வந்து திறந்துருங்க அப்படின்னு வந்தாங்க. சரி பண்ணிட்டாங்க. இப்போ ரெடியாக இருக்குது மிஷின். இப்போ ரெடியாக பேக்கிங்க்கு ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் இன்னும் வந்து 2 சின்ன சின்ன இது கூட சொன்னேன். எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. அதுதான் அதனால வந்துட்டு இவர்கிட்ட இப்போ நான் பார்த்ததுல மிஷின், பேக்கிங் மிஷின் யாருக்கு வேணா. அது இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு நான் விட்டு போயிடுச்சு. இவர்கிட்ட நான் மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட கேர் ஆஃப்ல என்கிட்ட கேட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்னொரு நண்பர் வந்துட்டு நிலக்கடலை கம்பெனி வச்சிருக்காரு. அவர் கையில பேக் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே அவருக்கு இதே மிஷின் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஒரு 4 மிஷின் 4 பேருக்கு சஜஷன் பண்ணேன். அதுல 2 பேர் எடுத்துட்டாங்க ஓகே மிஷின். சந்தோஷம். இன்னும் 2 பேர் இப்போ ஜனவரியில தை மாசம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே அந்த மாதிரி இப்போ இந்த ப்ராடக்ட்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, இல்லை அவங்களோட சர்வீஸ்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நான் அடுத்தவங்களுக்கு சஜஷன் பண்ண மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா இப்போ எனக்கு ஃபுல்ஃபில் இருந்தால் மட்டும்தானே நான் இன்னொருத்தவங்களுக்கு சஜெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நிறைவாக தான் இருக்குது. ஏதாவது சர்வீஸு மற்ற அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சில இடத்துல ஒரு பொருள் வாங்கும்போது இங்கே விலை அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு மனசு உறுத்தும். அந்த உறுத்தல் இங்கே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி தான். மற்ற இடத்துல உள்ளதோட ஒரு விலையும் வந்துட்டு 20,000 30,000 கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்பேர் வாங்கும்போதும் மற்றவங்க அந்த ஸ்பேரில் ஒரு கமிஷன் அந்த மாதிரி வைப்பாங்க. இவர் அந்த மாதிரி எதுவும் வச்சு நான் பார்க்கல. எல்லா விதத்துலையும் டிரான்ஸ்பரண்ட் ப்ளஸ் சப்போர்ட். ஓகே அதாவது பொருளை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நீ எப்படியோ மாட்டிக்கணும்னு சொல்றது கிடையாது. சார், இப்போ மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ பவர் பேக்லேருந்து மிஷின் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் எப்படி விரிவடைஞ்சிருக்கு? எப்படி உங்களோட மார்க்கெட்டிங் கோல் எப்படி உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும்? அதாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு மேன் பவர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மேன் பவரோட இது வந்துட்டு ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்குன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கோ இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கோ ஒரு பாக்கெட் அவங்க பண்ணலாம். அதில் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு உடம்பு முடியல போகல அப்படின்னா அந்த ஸ்பீடு குறையும். ரெண்டாவது வந்துட்டு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு வந்து மேன் பவரும் பெருசாக கிடைக்கல. வராங்க, ஏதோ செய்கிறாங்க, போகிறாங்க, அப்படிதான். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள்கிட்ட வந்துட்டு 5 ரூபா பேக்கில் இருந்து 1/2 கிலோ வரைக்கும் பேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இப்போ இதில் இந்த 1/2 கிலோ வந்துட்டு நாங்கள் இப்போ ஆளுங்க ஃப்ரீயாக இருந்தால் அல்ல சொல்லுவோம். இல்லைனாக்கா இது இப்போ 1/2 கிலோ கவர் தான் இதில் போட்டிருக்கிறேன். இதில் இருக்கிறது இப்போ 1/2 கிலோ கவர் தான். 1/2 கிலோ வந்துட்டு இப்போ மேன் பவரில் நீங்கள் பேக் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அந்த 5 ரூபா இருக்கு இல்லைங்களா, 20 கிராம் வச்சு ஒரு பாக்கெட்டு பண்ணணும். ஓகே, அப்போ அந்த சின்ன கவரில் நீங்கள் 20 கிராம் அள்ளி கொட்டி அதை அமுக்கி அதை நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா அந்த நான் ப்ரொடக்ஷன் பண்ணுற காஸ்ட்டு அந்த கவர் காஸ்ட்டை விட பேக்கிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா போயிடும். ஆமாம். அப்போ நான் அந்த 5 ரூபாய்க்கு அந்த ஸ்நாக்ஸை நான் கொடுக்க முடியாது. அப்போ வந்துட்டு இந்த மிஷினில் தான் அது எல்லாமே பேக் பண்ணுறோம். 5 ரூபா 10 ரூபா 5 ரூபாய்க்கு 20 கிராம் 40 கிராம் 100 கிராம் 1/4 கிலோ 300 கிராம் 1/2 கிலோ எல்லாமே இதில் தான் பேக் பண்ணுறோம். இதில் பேக் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு இதில் ஒரு ஆவரேஜ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பர் ஹவர் இப்போ 5 ரூபா பேக்கெட்டுனா சீக்கிரம் பேக் ஆகும். ஓகே, பர் ஹவர் வந்துட்டு ஒரு 900. ஓகே, இல்லை ஒரு ஸ்பீடு கம்மியாக வச்சு நான் ஓட்டினேன்னா ஒரு 750 to 1000 வரைக்கும் ஓட்டலாம். 1000 வரைக்கும் ஓட்டும்போது நமக்கு அங்கே ஸ்பீடு கொடுக்கும்போது கிராம் அதிகமாக வந்துடும். ஓகே, அதனால நாங்கள் ஒரு மீடியம் ஸ்பீடில் தான் வச்சு ஓட்டுவோம். அந்த மீடியம் ஸ்பீடு வச்சு ஓட்டும்போது பர் ஹவர் 800 பாக்கெட்டு ஒரு நியரஸ்ட் 1000 பாக்கெட் நெருக்கி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வரும். ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. அதான் சொன்னேன்ல, இப்போ ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அந்த வந்து விழுற இதில் ஒரு 2 கிராம் 3 கிராம் எக்ஸ்ட்ரா விழுவும். ஓகே, ஓகே. இப்போ மீடியமாக வச்சு நம்ம ஓட்டும்போது ஒரு ஆவரேஜ் ஒரு 1000 பாக்கெட் வச்சுக்குவாங்க. ஓகே, பர் ஹவர் ஒரு 800 1000 பாக்கெட் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு பேக் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் ஒரு ஆள் விட்டேன்னா ஒரு நாளைக்கு அவங்களால அந்த குவான்டிட்டி பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான். என்னன்னாக்கா இப்போ அவங்க வந்துட்டு அந்த சின்ன பாக்கெட்டுங்கும் போது அள்ளி போட்டு பேக் பண்ண லேட் ஆகும். ரெண்டாவது வந்துட்டு இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆளுங்களை வச்சு நான் பண்ணும்போது சிங்கிள் பேக்காக தான் பண்ண முடியும். இப்போ நான் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 ரூபாயும் 10 ரூபாயும்
சரமா வரும். ஓகே. அதாவது அதுக்கான இது அவர் காட்டுற பாருங்க. இது பாருங்க, நான் ஆல்ரெடி பேக் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். அதாவது கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சிருக்கேன். இது வந்துட்டு 5 ரூபா பாக்கெட். ஓகே சார். இப்போ இதுதான் வந்துட்டு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, எப்படி வந்துருக்கு. ஆமாம். இது வந்துட்டு இந்த மிஷினில் பேக் பண்ணது தான். ஓகே சார். இதில் வந்துட்டு 10 பாக்கெட் இருக்குங்க. இப்போ இது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷினோட ப்ளஸ்ஸு, இப்போ இதை வந்து நம்ம சிங்கிள் பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம எத்தனை அங்கே செட் பண்ணுறோமோ நமக்கு தேவையான ஆமாம். அதாவது இப்போ 100 பாக்கெட்டு 100 செட் பண்ணோன்னா 100 பீஸ் வரும். ஓகே. 100 பீஸ் ஆகி கட் ஆகிக்கும். ஓகே சார். 5 தான் வேணும்னாக்கா 5ல் கட் ஆகிக்கும். 10 வேணும்னா 10ல் கட் ஆகிக்கும். ஓகே. ஒன்றா கட் பண்ணணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. ஓகே. அதனால வந்துட்டு இப்போ இது வந்துட்டு எங்களுக்கு இந்த மெஷின் இருக்கிறதுனால தான் இது சாத்தியம். ஓகே சார். இல்லைனாக்கா இது வந்துட்டு நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ், அதாவது நாங்கள் 5 ரூபாயில ஒரு 15 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஓகே சார். இப்போ 15 வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா, மிச்சரு, நைஸ் மிச்சரு, காராச்சேவு, காரா பூந்தி, பாசிப்பயிறு, பச்சை பட்டாணி, நவதானியம், கொள்ளு, கடலைப்பருப்பு, இப்போ எண்ணெய் கடலை, மசாலா கடலை, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி ஒரு 17 வெரைட்டிஸ் வரும். ஓகே சார். 1-2 வெரைட்டிஸ் வந்துட்டு சில டைமில் ஹோல்டில் வைப்போம், திருப்பி போடுவோம். மொத்தம் கணக்கு பண்ணால் 15 to 17 வெரைட்டி வரும். 17 வெரைட்டி நான் வந்துட்டு இந்த ஒரு ஆள் வச்சு மேன் பவரில் பண்ணணும்னா எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ ஆகும்னு நீங்களே கணக்கு பண்ணுங்க. கண்டிப்பாக. அப்போ இதை விட எனக்கு அது காஸ்ட் வைஸ் கூட வந்துடும். ஓகே. இது மேன் பவரில் செய்கிறது இதை விட கம்மியாக தான் பேக் பண்ண முடியும், ஆனால் பேக்கிங் காஸ்ட்டு கூட வரும். ஓகே. இப்போ இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 10 பாக்கெட் அதில் எனக்கு இறங்கி வரத்துக்கு இது வந்து ஒரு சரம்னு சொல்லுவோம் நாங்கள். ஆமாம். எங்கள் பாஷையில் இது ஒரு சரம். இந்த ஒரு சரம் எனக்கு இறங்கி வரத்துக்கு அதிகபட்சம் அதாவது ஒரு செகண்ட் ஒரு பாக்கெட், ஓகே. அதிகபட்சம் 1.5 செகண்ட் ஒரு பாக்கெட். அப்போ அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். 60 செகண்டுங்கும் போது எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 2 to 3 சரம் இறங்கிடும். ஓகே. ஓகே. பர் மினிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 2 சரம் இறங்கிடும். அப்படின்னா அதோட ஸ்பீடை நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். ஓகே சார். இப்போ நான் சொன்ன அந்த 1000 பாக்கெட்டுங்கிறது அந்த அலவன்ஸ் எல்லாம் பண்ணி தான். ஓகே. அதாவது இப்போ எனக்கு கொட்டுறதுக்கு டைம் வேணும், கரெக்டாக வருதான்னு பார்க்கறதுக்கு டைம் வேணும். ஓகே. ஓகே. இப்போ அதெல்லாம் இருக்குல்ல. ஓகே. இப்போ நீங்கள் எதுவுமே இல்லை, இப்போ கொட்டுறதுக்கு ஒரு ஆள், இங்கே எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்படி வச்சு நிறுத்தாமல் ஓட்டினீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வரலாம். ஓகே. ஓகே சார். நான் சொல்கிறது ஒரு ஆள் அதுக்கு போடுறோம். ஒரு ஆள் போடும்போது அவங்க மேலே கொட்டுறதுக்கான டைம், ஓகே. அவங்களே தான் வந்து இங்கே கீழே எடுக்கணும். ஓகே. ரெண்டாவது கரெக்டாக இறங்குதான்னு பார்க்கணும். ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறது ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நான் ஒரு ஆவரேஜில் தான் நான் சொல்கிறேன். ஓகே சார். இந்த இந்த மாதிரி மாதிரி ஆவரேஜான ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் போதும் அந்த மிஷினுக்கு? ஒரு ஆள் தான். ஓகே. ஒரு ஆள் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆப்ரேட்டர்னு சொல்லி தனியாக யாரையும் போடவும் இல்லை. ஓகே சார். நான் தான் ஆப்ரேட்டர். அப்படிங்களா? மிஷினோட ஆப்ரேட்டரும் நான் தான். ஓகே சார். அதனால வந்துட்டு நான் ஒரு ஆள் தான் சூப்பர்வைஸ் பண்ணுறேன். ஓகே சார். அப்போ நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுறீங்க. இந்த மிஷின் எப்படி சார் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்களா? ஹேண்டிலிங்லாம் ஈஸியாக இருக்குங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகே. ரொம்ப டிஃபிகல்ட்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான். ஓகே சார். என்னன்னு கேட்டாக்க நம்ம அவங்க சொல்லி கொடுக்கறத நம்ம கரெக்டாக உள்வாங்கிக்கிட்டோம்னா ஈஸி. ஓகே சார். ஓகே. அப்போ மற்றபடி அதாவது இப்போ சில இதுலலாம் அந்த ப்ரோக்ராமிங்கே வித்தியாசமாக இருக்கும். ஓகே. அது ரொம்ப உள்ளே போயிட்டு இப்போ அந்த இது சிம்பிளாக சொல்லணும்னா மொபைல் நோண்ட தெரிஞ்ச யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம் சார். ஓகே சார். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். நம்ம மொபைலில் எப்படி இப்போ செல்ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஒன்றும் பண்ணுறோம், அதே மாதிரி தான். இப்போ அந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் தான். ஓகே. மற்ற பட்டன்ஸு எல்லாமே பட்டன்ஸே அங்கே பாருங்கள் சும்மா கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஓகே. அங்கே பாருங்கள் ஒரு ஸ்டார்ட் பட்டனும் ஒரு ஸ்டாப் பட்டனு ஒரு மெயின் ஆன் பண்ணுறதுக்கு 3 பட்டனு. அந்த கீழே தெரியறதுலாம் அந்த ஹீட்டரோட கவுண்ட்டு, ஓகே. வர ஸ்பீடோட கவுண்ட்டு தான். ஓகே சார். மற்ற ப்ரோக்ராமிங் எல்லாமே டச்சு தான். டச்சு தான். டச்சுனா இப்போ வந்து அது ஒரு கிட்ட வாங்க, இங்கே பாருங்க இது இருக்கு இல்லைங்களா, ஆமாம் சார். இதுதான் ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு இப்போ நான் ஆனில் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும்போது இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆஃப் ஆகிக்கும். ஓகே. ஓகே. என்னன்னாக்கா இதை தொடும்போது வந்துடும் டிஸ்பிளே. ஓகே. ஓகே. இப்போ இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பூரா எல்லாமே படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அதாவது ஜஸ்ட் ஒரு 7th படிச்சிருந்தாங்கன்னா இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போகிறோம். அதாவது டிகிரி படித்தவங்க வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 7th படிச்சிருந்தாங்கன்னா, அதாவது இங்கிலீஷை எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சா போறோம். இப்போ நம்ம செல்லுல எப்படி இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எல்லாருமே படிக்க தெரியாதவங்க செல்ல ஆப்ரேட் பண்றாங்க, எல்லாருமே ஆப்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு 7th படிச்சிருந்தாங்கன்னாக்க இந்த மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு
போறோம். பெருசா ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், இல்ல ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அந்த மாதிரியான இது கிடையாது. ஓகே சார். எல்லாமே சிம்பிளான இதுதான். ஓகே சார். சிம்பிளான இதுதான். டெக்னிக்கலா கொஞ்சம் டெக்னிக்கல் அறிவு இருந்தா போதும், ஓகே. மற்றபடி ஒன்றும் தேவையில்ல. இது எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, இப்ப இது நீங்களே கட் பண்ணி பார்த்துக்கங்க. ஆமாங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு சின்ன பாக்கெட்டுங்க. ஆமா. அதாவது பேக்கிங்ல இருக்கிறவங்களுக்கு, அதாவது இப்போ இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு மேனுஃபேக்சரர் தான் பார்ப்பாங்க அதிகமா. கண்டிப்பா கண்டிப்பா சார். அவங்களுக்கு தெரியும் அரை கிலோ பேக் பண்றதோட 1 கிலோ பேக் பண்றது ஈஸி. ஓகே ஓகே. புரியுதுங்களா? ஓகே. அதாவது 1 கிலோ பேக் பண்றதோட 5 கிலோவா கேட்டா இன்னும் ஈஸி. ஈஸி. ஆமா. பாக்கெட் சின்னது ஆக ஆக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கான டைம் அதிகமாகும். ஓகே. அதாவது நீங்க 1 கிலோனாக நாங்க சூக்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா, சூக்குல 3 சூக்கு அள்ளி போட்டோம்னா 1 கிலோ வந்துடும். 1 கிலோ வந்து. ஓகே. அரை கிலோனா அந்த ஒரு பொருள் ஒரு சூக்கு 1.5 சூக்கு அள்ளி போட்டோம்னா அரை கிலோ வந்துடும். இது அப்படி இல்லை. இது வந்துட்டு சின்ன சூக்குல இவ்வளவு அள்ளி போட்டு 20 கிராம் எடை வைக்கணும்னாக்க அந்த எடை வைக்கிறதுக்கே டிஃபிகல்ட். இப்ப தெராசு இருக்கு இல்லைங்களா, அந்த தெராசுல நம்ம வந்துட்டு ஒரு பெரிய பாக்கெட் எடை வைக்கிறதுக்கு இது எடை வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த சின்ன பாக்கெட் ஆகும்போது அங்க பேக்கிங் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அதே இப்போ ஒரு ஆள் இருக்காங்கன்னா, அரை கிலோ பாக்கெட்டு ஒரு 1000 பாக்கெட் ஒரு நாளைக்கு பேக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அவங்கள்ட்ட இதை விட்டீங்கன்னா அதே அந்த 1000 பாக்கெட்டு கூட வராது. ஏன்னா இதுக்கு டைம் எடுக்கும். அந்த அள்ளி போட்டு எடை வச்சு, ஏன்னா அதே கை தானே, அதே கைங்கும் போது இதுக்கு லேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி உள்ள இதுக்கு எல்லாமே இது ரொம்ப ஈஸி. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கோ, இன்னும் சொல்ல போனா இன்னொரு படி மேல போய் சொல்லணும்னா, இவர்கிட்ட வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு மெயின் அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. எங்கள்கிட்ட சிப்ஸ் தான் நாங்க மெயின். எங்களுக்கு சிப்ஸ் போடுறதுக்கு மிஷின் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி தராரு. என் நண்பர் ஒருத்தர் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து நிலக்கடலை தான் வியாபாரம் பண்றாரு. ஓகே. அப்ப அவர் வந்துட்டு முன்னாடி வந்து இந்த பிபி கவர்ல ஆளை வச்சுதான் அள்ளிட்டு இருந்தாரு ஒரு கிலோவா. அப்ப நான் தான் ஒரு நாள் போகும்போது அவருங்க வந்திருந்தாரு. வந்துட்டு இதை பார்த்துட்டு இது மாதிரி எனக்கு செய்ய முடியுமான்னு கேட்டாரு. தாராளமா செய்யலாம்ல. அவரு ஞானவேலோட நம்பர் கொடுத்தேன், பேசினாரு. பேசிட்டு இப்போ வந்துருச்சு. ஒரு 2 மாசம் ஆகுது அவருக்கு மிஷின் வந்து. இப்ப அவர் என்கிட்ட சொல்றாரு, கம்பெனில வேலை பார்த்தாங்களே எல்லாத்தையுமே வேற வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாராம். இந்த மிஷின் வந்துட்டு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை போட்டுட்டு அந்த பாப்பா தான் பேக் பண்ணுதான். அவங்க 4 பேர் சேர்ந்து பேக் செஞ்சாங்கல்ல, பேக் செஞ்சு அவருக்கு டிமாண்டாவே இருக்குமா. இப்ப இந்த ஒரு மிஷின் வந்து அவங்க 4 பேர்த்தோட வேலையை செஞ்சிருது. ஓகே. அந்த அளவுக்கு மிஷின் ஃபாஸ்டா இருக்கு. அதாவது 4 பேர்த்தோட வேலையை செஞ்சுட்டு எல்லா நாளும் அதுக்கு வேலை இல்லைங்கிறது. ஓகே ஓகே ஓகே. இப்ப இன்னொரு பிளஸ் இருக்குங்க அதுல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி பவுச்சா போடும்போது நீங்க எல்லாத்துலயும் ஒரே பொருளா தான் போடணும். 4 4 ஹெட் இது. ஓகே. 4 ஹெட்னா 4 ட்ராக் இருக்கும். ஓகே. இப்ப இது மாதிரி பவுச்சா போடும்போது நீங்க எல்லாத்துலயும் ஒரே பொருளை தான் போட்டாகணும். சிங்கிள் பீஸா பேக் பண்ணா ஒரு ஹெட்லயும் ஒரு பொருளை போடலாம். அப்படிங்களா? ஓகே சார். ஓகே. நான் செஞ்சிருக்கேன். அப்படிங்க. இப்ப எனக்கு வந்து இப்ப திடீர்னு அர்ஜென்ட்னு வச்சுக்கீங்களேன், பூந்தியும் வேணும் காராச்சேவும் வேணும்னா 2 ட்ராக்ல பூந்தியை கொட்டுவேன், 2 ட்ராக்ல காராச்சேவை கொட்டுவேன். 3 வேணும்னாக்க 2 ட்ராக்ல மிச்சரை கொட்டுவேன், 1 ட்ராக்ல காரா பூந்தி கொட்டுவேன், 1 ட்ராக்ல காராச்சேவை கொட்டுவேன். என்ன காரணம்னா அதான் சிங்கிள் பீஸ்னா அங்க கட் பண்ணி விடுதுல்ல, டிஸ்டர்ப் ஆகாதுல்ல, எடை போட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி நான் பேக் பண்ணிருக்கேன். அதான் ஒரே டைம்ல உங்களுக்கு 3மே வேணும், கொடுத்து விடணும். வண்டி டெலிவரிக்கு போகணும், 3 பொருள் இல்லை. அப்ப நம்ம ஆளா இருந்தா என்ன பண்ணணும், 3க்கு 3 பேரை உட்கார வைக்கணும். இப்ப அதே 1/4 மணி நேரத்துல அதே 3 பொருளையும் நான் அதை பேக் பண்ணிடுறேன்ல. இது எல்லாமே இது வந்துட்டு ஒரு இப்ப இது வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. இது வந்து நாங்க இதை எதிர்பார்க்கல சார். இது வந்து அவங்க சொல்ல முடியாதுங்க. அவங்க வந்துட்டு மிஷின் நல்லா ஓடுது, இதுதான் அவங்க இது. இப்ப நான் சொல்றது வந்துட்டு இப்ப ஞான வேலை இதை பார்த்தாருன்னா இவரு என்ன இப்படில வச்சிருக்காருன்னு நினைப்பாரு. கண்டிப்பா. இது வரைக்கும் நான் இதை அவர்கிட்ட ஷேர் பண்ணது இல்ல, சொல்றேன். இது வந்துட்டு இப்ப நமக்கு ஒரு தாட்டு. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா இப்ப 4 பொருள் நமக்கு வேணும். 4 பொருள் வேணும்னா நம்ம அதை
சிங்கிள் பீஸா ஓடும்போது நம்ம மேல ஒரு ட்ராக்குக்கு தனித்தனி இது இருக்கு. ஆமா கண்டிப்பா. அதுக்குள்ளாரே இருக்கிற மாதிரி அந்த 4 பொருளையும் கொட்டிக்கிட்டு 4 பாக்கெட் ஒரே டைம்ல வந்துடும். ஓகே. இது 2 பாக்கெட் விழுவும், அது 2 பாக்கெட், அது 2 பாக்கெட் வந்துகிட்டே இருக்கும். சேம் டைம்ல 3 ப்ரொடக்ஷன் எடுத்துருவீங்க. 4 ஓகே. 3 இல்ல 4. ஓகே ஓகே. 4 ட்ராக் இருக்கு. 4லயும் தனித்தனியா. இப்ப நான் இது போடுவேங்க, அதாவது இப்ப நம்ம 20 ரூபா பாக்கெட்டுக்கு மசாலா கடலை, பச்சை பட்டாணி எல்லாம் போடுறோம். அது பாத்தீங்கன்னா இந்த மிச்சர் பூந்தி போற அளவுக்கு அதிகமா அது போகாது, அது கொஞ்சம் கம்மியா தான் போகும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னாக்க 4 ட்ராக்லயும் 4 கடலையை போடுவோம். 4 ட்ராக்லயும் 4 கடலை போட்டுட்டு இந்த மாதிரி தான் ஓட்டிக்குவேன். அதாவது அதே இதுதான் டைம், ஒரு ட்ராக்ல மட்டும் போட்டு ஓட்டுறதுல 4 ட்ராக்ல 4 வெரைட்டிஸ், ஒரே மிஷினு ஒரே டைம்ல 4 வெரைட்டிஸ் பேக் பண்ணிக்கிறோம். ஓகே. அந்த மாதிரி எல்லாமே ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே சார். ஓகே. சர்வீஸ் நல்லா இருக்கு சார், பெஸ்ட் சர்வீஸ். ரெண்டாவது வந்துட்டு மற்ற மிஷின் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸ் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு இவங்க கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்கேஸ் நான் இப்போ ஒரு கால் பண்ணும்போது அவர் ஒரு டிரைவிங்ல இருக்காரு, காலே எடுக்க முடியலன்னா கூட அடுத்தது அவர் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல நிறுத்திட்டு அடுத்த 5வது நிமிஷமோ இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார அவர் நம்மளை திருப்பி கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கையோட இருக்கலாம். நான் ஒரு கால் பண்றேன், எல்லா டைமும் யாரும் போனை கையில வச்சுட்டே இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. இன்கேஸ் நம்ம ஒரு கால் பண்றோம், அதை அவர் எடுக்கல அப்படின்னா கூட அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அவர் கூப்பிடுவாரு, ஏதோ ஒரு இதுல இருக்காருங்கிறத நம்ம இது பண்ணலாம். அதுக்கும் மேலேயும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, சில டைம்ல ஏதாச்சும் ஒரு வெளியூர் எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு முக்கியமான இதுல இருந்தாருன்னா கூட ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு, அண்ணா நான் அது மாதிரி வெளில வந்துட்டேன், நீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. என்ன இதுன்னு சொன்னோம்னாக்க சீக்கிரம் முடியறதா இருந்தா ஓகேன்னு அதை சொல்லிடுவாரு. இல்லை கொஞ்சம் அதுக்கு இது வேணும்னா அண்ணன் வீடியோ கால் பண்ணி சந்தோஷுக்கு வீடியோ கால் பண்ணுங்கண்ணே, சந்தோஷம் சொல்கிறேன்ட்டு விட்டு போக மாட்டார். நம்ம கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஃபோன் பண்ணி சந்தோஷ் பெரம்பலூர்லேருந்து ருத்ரா ஸ்நாக்ஸ் அண்ணன் கால் பண்ணுவார், விளக்கத்தை சொல்லுன்னு சொல்லிடுவார். அந்த சந்தோஷம்னு சொல்கிறது இங்கே ரெகுலராக வருவார். அந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னீஷியனுக்கு இந்த மாதிரி இவங்களை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து அவங்க டெக்னீஷியன் எனக்கு கால் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி அண்ணன் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேச சொன்னாரு, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதுதானே முக்கியம். இப்போ அவரு அந்த இடத்துல இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் இருக்குன்னு ஏதோ ஒன்று அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவாங்க. இது வரைக்கும் எனக்கு 2 வருஷத்துல இந்த மிஷினை வாங்கி நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தோணலை. உண்மையிலேயே ரொம்ப பெஸ்ட் சர்வீஸ், எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு எல்லா விதத்துலையுமே. இன்னும் சொல்லணும்னா என்னோட வளர்ச்சியில ஒன் ஆஃப் த பார்ட். ஓகே சார். அது இப்போ நான் வேற ஒன்றும் இல்லை, இந்த சின்ன சின்ன பாக்கெட் எல்லாம் நான் இதில் தானே பேக் பண்ணுறேன். அப்போ எலக்ட்ரிசிட்டியிலேருந்து மேன் பவர்லேருந்து A to Z எனக்கு சேவ் ஆகும்போது இப்போ ஒரு பொருளில் வந்துட்டு இப்போ ஒரு பேக்கிங் காஸ்ட்டு 5 ரூபா வரும் அப்படின்னாக்க எனக்கு வந்துட்டு இது ஒரு 3,000 ரூபாயில முடிச்சு கொடுத்துருது. அப்போ 1 ரூபா 1,000 ரூபாய் எனக்கு லாபம் எக்ஸஸாக தான் ஆயிருக்கு ஒழிஞ்சு இதனால குறையல. இதுதான் உண்மை. அதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே சார். 5 ரூபா வர இடத்துல 5 ரூபா காஸ்ட் ஆகிற இடத்துல நமக்கு ஒரு 4 ரூபா காஸ்ட் ஆச்சுன்னா 1 ரூபா லாபம் தான். கண்டிப்பா. அப்போ அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம், மற்ற எக்ஸ்பென்சிவ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு, ரொம்பவும் ஹெல்ப்பாக தான் இருந்திருக்கு. இன்னும் எத்தனை மிஷின் வாங்கணும்னாலும் நான் புது கம்பெனி தேடி கண்டிப்பாக போக மாட்டேன், இவங்கள்ட்ட தான் எடுப்பேன். என்ன காரணம்னா அதுதான் அந்த மெயின் வந்துட்டு மெஷினுங்கிறத தாண்டி அவங்க கொடுக்குற சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் மெயின். இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு பொருள் வாங்கும்போது அவங்களோட சர்வீஸ் நமக்கு பிடிக்கணும்ல, இந்த சர்வீஸ் பிடிச்சிருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ சொல்கிறோம். இப்போ நமக்கு இப்போ இந்த பொருள் அவங்க கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துல இந்த பொருள் நமக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் பக்கம் ஓடுதுன்னா இவ்வளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். சரி வந்துட்டீங்களா, வந்ததுக்கு இதே நம்ம சொல்ல மாட்டோம், இது ஃபீட்பேக்கே சொல்ல மாட்டோம். அவங்களோட சர்வீஸ்ல குறை இருந்தா நான் சொல்றது அவங்க ஃபீட்பேக்கை நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் இவ்வளவு ஃபீட்பேக் சொல்றோம் போறோம்னா அவங்க நம்மகிட்ட அப்ரோச் பண்ண விதம். நான் பார்த்து முத பார்த்தப்ப இருந்ததோட இப்போ ரொம்ப க்ளோஸாக தான் பழகுறாரு. எல்லா விதத்துலையுமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாப்புல. எல்லா விதத்துலையுமே எந்த ஒரு மைனஸும் அவர் சைடு
நான் சொல்றதுக்கு இல்லை. ஓகே ஓகே. மற்றபடி எந்த சர்வீஸ்லயோ மிஷினோட குவாலிட்டிலையோ இப்போ இன்னொன்று என்னன்னுங்க, இப்போ மற்ற கம்பெனி கொடுக்கறதோட இவர் 20,000 30,000 கம்மியாக கோட் பண்ணி வாங்குறாருன்னு சொன்னேன். ஓகே. அப்போ இன்னொரு கொஸ்டின் வரும்ல, அப்போ இவங்க உள்ள போட்டிருக்கிற மெட்டீரியல் பூரா எதுவும் டூப்ளிகேட்டை போட்டிருப்பாங்களோ, கண்டிப்பா. அது ஒரு இஷ்யூஸ் இருக்குங்க. அது ஒரு இஷ்யூ இருக்குங்க. இப்போ ஒருத்தர் இதில் அப்போ அவங்க கொடுக்கறதோட ஒரு 20,000 கம்மியாக கோட் பண்ணிட்டு அப்போ உள்ள போகிற பார்ட்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படி போடுவாங்களோ அப்படி நினைக்க தோணும். அந்த மாதிரி இல்லை. அவங்க கிட்ட நான் பார்த்த மிஷினை விட பெஸ்ட்டாக தான் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம வாங்கும் போதே வேற இடத்துல வேற கம்பெனியில் வாங்கினவங்க 2 பேர் அந்த மிஷினோட இது பிடிக்காமல, அவங்க சர்வீஸ் பிடிக்காம மிஷினே வித்துட்டுலாம் இங்கே வாங்கினவங்களும் இருக்காங்க. ஓகே ஓகே சார். இப்போ மிஷின் சர்வீஸே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டாக்க வர மாட்டேங்கிறாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மிஷினே வேணாம் போ அப்படின்னு வித்துட்டு வேற மிஷின் வாங்கினவங்களாம் இருக்காங்க, ஓரம் கட்டி வச்சவங்களாம் இருக்காங்க. நாங்கள் இந்த ஃபீல்டில் இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு நம்ம ஞானவேல் வந்துட்டு நல்ல ஒரு சர்வீஸு, மற்ற எல்லா விதத்துலேயும் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ மிஷின் வந்துட்டு இப்போ பேக்கிங்கில் 2 வருஷம் ஆச்சு, ரன்னிங் கண்டிஷன் தான். அப்பப்போ வரும் சின்ன சின்ன பிரச்சனை வரும். மனுஷனுக்கு காய்ச்சல், தலைவலி, கைகால் வலி வர மாதிரி அதுக்கு சின்ன சின்ன இடையில சின்ன சின்ன இது வரும். ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் வரும். அது அப்போ அந்த இதை மாற்றும் போது கரெக்ட் ஆகிக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் மேஜராக ஒரு பெரிய பிரச்சனைகள் இது வரைக்கும் வரல. நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கும் அவங்களுக்கான உறவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தரையும் வந்துட்டு நம்ம இப்போ அந்த கம்பெனிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறவங்களையே நம்ம பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தான் உறவு இருக்கு. ஓகே சார். இப்போ மற்ற இடத்துல இப்போ ஒரு புதுசாக ஒரு இடத்துல இருந்து வராங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், சார் வாங்க. ஏதாவது ஒரு சபநாகரிகம் தானே, சார் வாங்க அப்படிதான் நம்ம கூப்பிடுவோம். இப்போ இவங்க வரவங்க எல்லாருமே அவங்க பேரை சொல்லியோ இல்லை தம்பி வாங்க அப்படிதான் கூப்பிடுறோம். அவங்க அதுக்கு கூட ஏன் ஒரு இப்படி அதே மாதிரி அங்கேருந்து வரவங்களும் நம்மளை வந்துட்டு ஒரு இதாக பார்த்தது இல்லை. வந்தாலே ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நம்மகிட்ட நல்லா பழகிக்கிறாங்க. அது எப்படி என்ன நம்ம சொல்கிறத மெயின் வந்துட்டு நம்ம சொல்கிறத உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கான நமக்கு என்ன தேவையோ அதுக்கான சொல்யூஷனை பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ என்னோட நண்பர்களே ஒரு 2-3 பேர். இப்போ அதில் ஒரு பெரிய அளவில் கொஞ்சம் நல்லா அதிகமாக பண்ணுறவருக்கு 4 ஹெட்டு ஓகே நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இன்னொருத்தர் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு, அவருக்கு வந்து நான் சிங்கிள் ஹெட் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்ன காரணம்னா, அவர் பேக் பண்ண போகிறது வந்துட்டு இந்த பருப்பு அந்த மாதிரி இதுதான், பருப்பு மாவு இந்த மாதிரி இதுதான். அப்போ அவரு இந்த மிஷினை வந்து பார்த்தாரு. ஓகே இப்போ எந்த மாதிரி இதே மாதிரி நான் வாங்கிக்கிட்டோமா அப்படின்னாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு இது தேவைப்படாது, அவரோட கடைக்கு மட்டும்தான். அவரோட கடைக்கு மட்டும் சிங்கிள் ஹெட்னா என்ன, அந்த டைமிங்க்கு அந்த பாக்கெட்டோட அளவு குறையும், அவ்வளோதான். மற்றபடி சிங்கிள் ஹெட் மிஷின் வந்துட்டு இப்போ இதில் ஒரு நிமிஷத்துக்கு 4 பாக்கெட் ஆகுதுன்னா அது ஒரு நிமிஷத்துக்கு 1 பாக்கெட் ஆகும். அப்போ அந்த மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. இவங்க வந்துட்டு அவங்களோட தேவைக்கு என்னமோ அதை வாங்கிக்கலாம். இப்போ சிங்கிள் ஹெட்டுங்கும் போது இவ்வளோ பெருசும் வராது. ஓகே, மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான் இருக்கும். இந்த பார்ட் இருக்கு, இந்த அளவில் முடிஞ்சு போயிடும். அப்படிங்கும்போது அந்த சின்னதாக தேவை இருக்கிறவங்க சின்னதாக வாங்கிக்கலாம், பெருசாக தேவை இருக்கிறவங்க பெருசாக வாங்கிக்கலாம். இதுலேயே இப்போ அதுவும் இப்போ என்னமோ நிறைய புதுசாக அட்வான்டேஜ் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காரு. இப்போ புதுசாக இப்போ நான் வாங்கினப்போ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ இன்னும் நிறைய இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் போட்டிருக்காப்புல. அதோட கூட இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றாரு. யாருன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரெண்ட் ஒருத்தர் கடலை எடுத்திருக்காரு, 2 மாசம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அவரு வந்துட்டு இதே மிஷின்லயே இன்னும் கொஞ்சம் சின்ன அட்வான்டேஜ் எல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. யார் வாங்குறதா இருந்தாலும் தைரியமா வாங்கலாம். இது வந்து நான் அவர் எதுவும் மிகைப்படுத்தி சொல்லலை, எதுவும் குறைச்சி சொல்லலை, நடந்த உண்மை. என்ன காரணம்னாக்க அதுக்கான விளக்கத்தையும் சொல்றேன். நான் வந்து சிவபக்தன், பாருங்க ருத்ராட்சம் போட்டிருக்கேன். இந்த புனிதமான ருத்ராட்சத்தை போட்டுட்டு போய் பேசக்கூடாது, அதனால சொல்றேன். அதனால எல்லாமே எனக்கு மன நிறைவா இருக்கு. எனக்கு மன நிறைவா இருக்கு. நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, 2 நண்பர்கள், அவங்களே என்கிட்ட கேட்டாங்க, இவர் எங்க இருந்தியா நீ பிடிச்ச? என்னன்னா ஒரு விஷயம்னாக்கா சப்போர்ட் பண்றாங்களா, அதனால இவர் எங்க இருந்துங்க நீங்க தேடி கண்டுபிடிச்சிங்க, நல்ல பர்சனா இருக்காரு, எல்லா விதத்துலயும் ஒரு சப்போர்ட் பண்றாரு,
ஓகேங்க, பரவாயில்லைங்க. இப்போ இவரு மனசார நான் சொல்லணும்னா, இவர் வந்துட்டு இறைவன் அருளால நீண்ட ஆயுசோட எந்த நோய் நொடியும் இல்லாம குடும்பத்தோட நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். நான் பிழைக்கிற இடத்துல இருந்து எனக்கு இது தெய்வம். ஓகே. மத்த தெய்வம்லாம் அப்புறம். ஏன்னா எனக்கு இந்த இடம் தானே சோறு போடுது. நான் பிழைக்கிற இடத்துல இருந்து சொல்றேன், மனசார சொல்றேன், அவர் நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். நன்றி.